50,000 ரூபாயில் துபாயை 5 நாளைக்கு சுற்றிட்டு வரணுங்க. இதுதான் நம்மளோட பட்ஜெட் ட்ராவலிங். சாத்தியமா? அதுதான் நம்ம வேலை, பண்ணிடுவோம். அப்புறம் என்ன, கிளம்புறோம். ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் ஃப்ளைட் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில். டைம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளைட் ஆஃப் 6:40 கிலோமீட்டர் 6:15 கிலோமீட்டர் ஃப்ளைட்டு. பட் ஆனால் இப்போ இந்த என்ன தப்பாக வந்துட்டேன் திருப்பியும். ஐயோ, அந்த வந்த இடத்துக்கே போயிட்டேங்க. ஐயோப்பா, அவன்கிட்ட இருந்து போராடி வீடியோ வச்சுட்டு தலை வச்சுருக்கேன். ஐயா சாப்பிடல, அதான் லைட்டாக போயிட்டு நம்மளோட லான்ச்சில் போய்ட்டு லைட்டாக ஃபுட்டு எடுத்துகிட்டு இருந்தால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்டு இருக்குது என்னன்ட்டு ஃப்ளைட்டு சீக்கிரமாக வருது. ஆக்சுவலி இந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா ஃப்ளைட்டுங்க. ஃப்ளைட் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா பாம்பே இருந்து ஸ்ட்ரைட்டாக சென்னை வரான். சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து துபாய் கிளம்புறாங்க. நம்ம ட்ரிப்பு இப்போ துபாயில் வந்து என்னெல்லாம் பண்ணுறோம்ன்றத ஃபுல்லாக டிஜிட்டலாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கண்டென்ட் எல்லாமே வெறும் நல்லா தான் இருப்போம். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ உள்ளே போயிட்டுருக்கேன். உள்ளே ஃபோன் அலோட் இல்லை, அதனால் உள்ளே போய்ட்டு நான் கன்ஃபியூம் பண்ணுறேன். டேக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. இப்போ உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு லாபியில் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக கைஸ், இங்கே வந்து மேங்கோ ஸ்பெகடின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் டெசர்ட்டில் இருக்குது. வேறு முடிஞ்சிச்சு. இன்னொன்று எடுத்திருக்கேன், இன்னும் 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செம்ம டேஸ்ட்டு. இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் பாருவேன். இதை எப்படி வரலாம், இதுக்குள்ளே யாரெல்லாம் வரலான்றதையும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். என்னென்னலாம் இருக்குதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். டெசர்ட்டு ஒரு 5-star ஹோட்டலில் என்னென்னலாம் போயிருக்கனாங்களோ அதெல்லாம். அப்பளம், சூப்பு. என்ன சூப்புனா பிளெயின் வெஜ் சூப் தான். அது ப்ரெட் கொடுத்துருக்காங்க, மூங்கரா சட்னி கொடுத்துருக்காங்க, பிக்கல் கொடுத்துருக்காங்க, சேமியா பங்களாபாத், அதே மாதிரி சின்ன சின்ன பொட்டேட்டோ மேட்ச் சாலடு. இந்த பாருங்க, இது இருக்குல்லையா கருவேப்பிலையில் வந்து இது பண்ண சிக்கன். இது ஃபிஷ்ஷு, அஜ்வானி தவா ஃபிஷ்ஷு, வெண்டைக்காய் ஃப்ரை, நூடுல்ஸ் வெஜ், சாம்பார், இட்லி, சீஸ், இது வெஜ் மந்தி, இது ஒரு கிரேவி. அதே மாதிரி இது பாலக் பன்னீர், சாஃப்ரானி வெஜ் புலாவ். இது செம்மையாக இருக்குங்க. இதான் சாப்பிடலாம் ரெடி பண்ணேன். இதை ஃபுல்லாக ரெடி பண்ண நான் தான். ஒயிட் ரைஸ் இப்படி இருக்குதாருங்க. இதுதான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு ரைஸும் புறக்கடை ஊற்றி. அதே மாதிரி பொடி, என்ன பொடி வேணுமோ அந்த பொடி. இது தோசை கவுண்டர். பட் ஆனால் இப்போ தோசை இல்லை, தோசை டைம் ஓவர் ஆகிடுச்சு. தோசை வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதான் இவங்க வந்து பெசரேட் தோசை தான் போடுவாங்க, நார்மல் தோசை போட மாட்டாங்க. அதே மாதிரி டெசர்ட் ஐட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம், பப்பாளி பழம், அதே மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ். நான் பார்த்த ஸ்வீட் பாருங்க, நான் தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதாக கடைசியாக ஒன்று இருக்குது. இத்தனை வரிசையாக வச்சானுங்க. அதை இங்கே பாருங்க, இது எவ்வளோ ஒன்று ஆக்கி வச்சுட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் ஆனால் இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை, நம்மளுக்கு லைட் இல்லை. அதே மாதிரி ஜூஸ் ஐட்டம், கிரேப் ஜூஸு, மேங்கோ ஜூஸு, மொஜிட்டோஸ். இது வந்து சீஸ் பன், உள்ளே வந்து கார்ன். சின்ன பசங்க சாப்பிட்டுருக்காங்க. உள்ள கார்ன் யூஸ் பண்ணி கார்னர் லைட்டாக ஒரு சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லஞ்சை முடிச்சாச்சு கேஸ். இது ஆக்சுவலாக இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஏர்போர்ட்டில் செக்கிங் முடித்தோடனே அங்கேருந்து வெளியே வந்து எக்ஸ்லேட்டர் இருக்கும். அந்த எக்ஸ்லேட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வரணும். அந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு டினர்ஸ் கார்டு, ஒரு ஒரு பிஸ்னஸ் கார்டு, அந்த மாதிரி ஒரு கார்டில் தான் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஏதாவது கார்டு கொடுக்குறான்னு நிறைய பேர்கிட்ட கேட்பேன். ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கார்டு கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருக்க எல்லா கிரெடிட் கார்டும் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்தேன். எந்த கார்டு இங்கே ஆக்சஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, இந்தியன் பேங்கோட டெபிட் கார்டு இங்கே ஆக்சஸ் ஆகுது. அதே மாதிரி HDFCயில் மினிமம் கார்டு இருக்கு இல்லையா, டெபிட் கார்டு, அந்த டெபிட் கார்டை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ₹1 தாங்க நம்ம ஸ்வைப் பண்ண போகிறோம். ரொம்பலாம் ஸ்வைப் பண்ண மாட்டாங்க. அந்த ₹1 கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-15 டேஸில் ரீஃபண்ட் ஆகிடும். உங்கள் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஆக்சுவலாக இந்த உங்களுக்கு ஃபெசிலிட்டி யார் ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த விசா மாஸ்டர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க ஸ்பான்சர் பண்ணுறது தான் இது உங்களுக்கு லான்ச்சு. இந்த லான்ச்சை வந்து யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லை, என்கிட்ட இந்த கார்டு இருக்குது அந்த கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த கார்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில கார்டு வந்து இங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெபிட் கார்டே போதும், வேறு கிரெடிட் கார்டெலாம் எதுவுமே தேவையில்லை.
நம்ம டெபிட் கார்டே போதுங்க. அந்த டெபிட் கார்டை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெயினாக எந்த டெபிட் கார்டு இங்கே ஆக்சஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா இந்தியன் பேங்க் டெபிட் கார்டு என்னடா யூஸ் ஆகும்னு, பட் பர்ஃபெக்டாக யூஸ் ஆகுங்க. இந்தியன் பேங்க் டெபிட் கார்டு, HDFC பேங்க் டெபிட் கார்டு. ரொம்ப ஹை ரேண்ட்லாம் இல்லைங்க. பட் ஒரு சில கிரெடிட் கார்டெலாம் வந்து இங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் டெபிட் கார்டு ஈஸியாக அக்செப்ட் ஆகிடுது. அது ஏன் எப்படி எதனாலும் தெரியல. கிரெடிட் கார்டோட டெபிட் கார்டு நம்ம கிட்ட இருந்தால் மோர் 2 days அவங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் அப்படி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரதா இருந்தால் உங்கள் டெபிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட்டு போனால் யார்கிட்டையும் நம்ம டெபிட் கார்டு கேட்கணுன்ற அவசியமும் இருக்காது. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு போர்டிங் ஆகிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேங்க. வழியாக ஃப்ளைட் வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போயிட்டுருக்கோம். 6 மணிக்கு ஃப்ளைட்டு. மணி நாட்டு 7:30. ஐயோ சாமி, இந்த இந்தியா தலைவலி பெரும் தலைவலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறோங்கிறதே தெரிஞ்ச ரிட்டர்ன்லாம் ரொம்ப கஷ்டம். Start music.